நேற்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிறுவனர் நானே தலைவராக இருக்கிறேன், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல் தலைவராக செயல்படுவார்னு அறிவிச்சிருக்காரு. இந்த கட்சியோட மூத்த தலைவர் நீங்க, கௌரவ தலைவர் நீங்க, எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயத்தை ஏத்துக்கல. பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த விஷயத்தை நிறைய பேர் ஏத்துக்கல. மூத்த தலைவர் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எங்கள் மருத்துவரையா அவர்கள் நேற்று திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். யாரும் எதிர்பாராத வண்ணம் திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு சம்பந்தமாக தான் இப்போ பேசுவதற்காக வந்திருக்கிறார். நேற்றே பேசியிருக்கணும். நேற்றுக்கு ஐயா அறிவிச்சிருக்காரு, கொஞ்சம் வேகமாக இருப்பார், ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பேசுகிறேன்னு வந்திருக்கு. இப்போ அது சம்மந்தமாக ஐயாட்ட போய் பேச போகிறேன். நீங்கள் கேட்குற மாதிரி 45 வருஷமாக ஐயா கூட இருக்கேன். சங்கத்தில் ஆரம்பித்த காலத்திலேருந்து சங்கம் தொடங்குவதற்கு முன்பும் அதற்கு முன்பு இருந்து அப்போ சமூக நற்பணி மன்றம், அதிலிருந்து அப்புறம் வன்னிய சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பயணித்து வருகிறேன். என்னுடைய விருப்பம், ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் நினைச்சது, இன்னைக்கே நினைக்கிறது, நாளைக்கு நினைக்கிறது, ஐயாவும் சென்னை எங்கள் அன்புமணியும் இருவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும். இப்போ தேர்தல் நெருங்கி வருகிற காலத்தில் ஒற்றுமையாக செயல்பட்டு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அது சம்பந்தமாக தான் பேச போறோம். பேசுறேன். இருவரும் ஒற்றுமையா ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், ஆசை. அதை தான் பேச போறேன். பேசிட்டு சொல்றேன். நான் நிறைய பேசிட்டு சொல்றேன்.